இயர் 11th ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து யூடியூப் மூலிமா வர்ஷா சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண்டே வந்து மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஓகேங்களா? அ அதில பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து இன்னையிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த எப்படி சாப்டர் வைஸ் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து சார் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. மேக்ஸ் கொஞ்சம் கடினமா இருக்கிற மாரி இருக்கு. அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாப்டர் 7 வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதில பாருங்க 7.3 எக்ஸர்சைஸ் இருக்கு இல்லையா? அத வந்து கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அதேமாரி 7.1ல 17த் கொஸ்டின் அதெல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 7த் கொஸ்டின் அ அ அதேமாரி எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து இங்க 11, 12 இந்த மாரி கொஸ்டின் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 7.4ம் ஈஸியா தான் இருக்கும். அதனால வந்து 7த் சாப்டருக்கு 5 மார்க் வந்து அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கம்பல்சரி வந்துரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு வெக்டர் அல்ஜிப்ரா அதுவும் ஒரு எளிமையான சாப்டர் தான். அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து அ அதில வந்து தியரம் வந்து 3 இருக்கு இம்பார்ட்டன்ட்டா. 8.1, 8.3, 8.4. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்ஸர்சைஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து நான் குடுத்துருக்கேன். இந்த சம்ஸ் ரீதியா பாருங்க. இதுலயும் கம்பல்சரி 1 வர சான்ஸ் இருக்கு. நெறைய இருக்கு. 2 சாப்டர்லயும் சேர்ந்து 3 சம்மா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இதில 2 குறைஞ்சது 2 சம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற 12த் சாப்டர் வந்து ரொம்ப 11த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 12.4 இருக்கு இல்லையா? அத வந்து நல்லா எக்ஸர்சைஸ், எக்ஸாம்பிள் 2யுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. அ அத கொஞ்சம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸர்சைஸ் எக்ஸாம்பிள்ஸ் தான். அதனால அத பார்த்துட்டு அதர்ஸ வந்து நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்ஷன். கோட்டையிலேயே நம்ம பார்த்தது தான். அந்த சாப்டரையும் வந்து நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்து பாருங்க. இதுலயும் மேக்ஸிமம் வந்து நம்ம 1 சம் அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது என்ன பேசிக் அல்ஜீப்ரா இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 2.9 எக்ஸர்சைஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து 1 டூ 12 அதுலயும் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா 3, 5, 7 சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து நீங்க கூடுதலா அதாவது ஃபுல்லா பார்த்துக்கிறது தான் நல்லது. அதோட எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் 2.11, 2.12, 2.4 இந்த மாரி இம்பார்ட்டன்ட்டா தான் நான் குடுத்துருக்கேன். பாருங்க. கொஸ்டின்ஸ வந்து ஒவ்வொன்னா பார்த்து, பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 10த் சாப்டர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் சாப்டர் தான். ஒரு 4 எக்ஸர்சைஸ் இருக்கு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 5 மார்க் வந்து 10.4ல தான் மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால அது எக்ஸாம்பிள்ஸும் 10.3, 10.4 இத எல்லாமே பார்த்துடலாம். இப்ப இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வந்து நீங்க இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் குடுங்க. அதான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவா இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பார்ட் 1ன்னு தான் போட்டிருக்கேன். 5 மார்க்கு. இன்னும் சில கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். அடுத்தது 3 மார்க் அனுப்புறேன். அடுத்தது 2 மார்க்ஸ் அனுப்புறேன். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வந்து 3 டேஸ் வந்து ஒரு பிளானா போட்டு ஒர்க் அவுட் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அ வாழ்த்துக்கள். நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.